அம்மா எனக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி தரீங்களா? சரி, வீட்ல பிரெட் தான் இருக்கு. பிரெட்ல உனக்கு சூப்பரான ஸ்வீட் பண்ணி தரேன். சரிம்மா, பார்க்கலாமா? பார்க்கலாம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டை வந்து 4 துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண பிரெட்டை நீங்கள் நெய்லையும் பொரிச்சிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலையும் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயிலில் தான் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். பிரெட் துண்டுகள் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலராக மாறி இருக்கணும், கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு மாறி இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில் எண்ணெயை வடிச்சிட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட் துண்டுகளை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா இந்த பக்குவத்துக்கு வரும். மீடியம் ஃப்ளேமில் அந்த பிரெட் அல்வா வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, இது கூட வெள்ளரி விதை சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பொரிச்ச முந்திரி பருப்பை பிரெட் அல்வாவோட சேர்த்துட்டு கூடவே 5 ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைலில் பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். வீடியோ